போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்க ஓல்டு சாரீ வச்சே வந்து 8 பேனல் அனார்கலி சுடிதார் டாப் வந்து மேல இந்த போட்டோல இருக்கிற மாதிரி ஒரு நெக் டிசைன் அந்த பார்டரை வச்சே வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாப் தைக்கிறதுக்கு தேவையான அளவுகள் என்னன்னு பார்த்துடலாம். டாப்போட மொத்த உயரம் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து மார்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் வந்து முழு மார்பு சுற்றளவு பஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் பாயிண்ட். இந்த அளவுகள் எல்லாமே வந்து எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சுடிதார் பேட்டர்ன் எப்பயும் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல தான் நான் வந்து கட் பண்ண போறேன். பேசிக் பாடி மெஷர்மெண்ட் சார்ட் வீடியோவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அனார்கலி சுடிதார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேல டாப் பார்ட் தனியா, ஸ்கர்ட் பார்ட் தனியா தான் வரும். மேல டாப் வந்து நம்ம யோக் அப்படின்னு சொல்லுவோம். மேல இருக்க அந்த யோக் பீஸ் மட்டும் நம்ம வந்து 15 இன்ச்சுக்கு தைக்க போறோம். அடுத்து வந்து கீழே இருக்க ஸ்கர்ட் பார்ட் வந்து 26 இன்ச்சுக்கு தைக்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 2 இன்ச் வந்து நான் பார்டருக்கு அந்த சேலையில இருக்க பார்டரே வந்து அட்டாச் பண்ண போறேன். துணி அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா அனார்கலியில மேல டாப்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் அளவுக்கு தேவைப்படும். கீழே ஸ்கர்ட் பார்ட் மாதிரி வரதுக்கு வந்து நான் 2 மீட்டர் அளவுக்கு துணி எடுத்திருக்கேன். 2 மீட்டர் அளவுக்கு துணி வந்து எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கீழே ஃபிளார் நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமான ஃபிளார் நல்லா அகலமான ட்ரெஸ்ஸா வேணும் அப்படின்னா நீங்க வந்து 3 மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 8 பேனல் அனார்கலிக்கு வந்து 2 மீட்டர் துணி வந்து கீழே வந்து கரெக்டா இருக்கும் இந்த ஸ்கர்ட் பார்ட் மட்டும் கட் பண்றதுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து மேல 1/2 மீட்டர் டாப்புக்கு எடுத்துக்கோங்க. கீழே வந்து 1.5 மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 8 பேனல் அனார்கலிக்கு வந்து கரெக்டா இருக்கும். 16 பேனல் அனார்கலி சுடிதார் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே நம்ம ஒரு 16 பேனல் மேக்ஸி ட்ரெஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி அதோட ஹைட் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி நீங்க வந்து அதே வீடியோ யூஸ் பண்ணி நீங்க வந்து சுடிதாரோட டாப் வந்து தச்சுக்கலாம். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த அளவுகள் எல்லாமே வச்சு நம்ம எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த சேலையில இருந்து தான் கிளாத் எடுத்து நான் வந்து அனார்கலி டாப்ஸ் வந்து தைக்க போறேன். தனியா வந்து ரன்னிங் மெட்டீரியல் கிளாத் எடுத்து கூட இதே டிசைன் வந்து நீங்க தச்சு பார்க்கலாம். இந்த சேலை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பாத்துடலாம். இதோட இந்த பல்லு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஸ்டர்ட் கலர்ல இருக்கு. நம்ம இந்த பல்லு டிசைன் வச்சு எதுவுமே பண்ண போறது இல்ல. இதை வந்து தனியா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நடுவுல இருக்க அந்த சாரி கிளாத் மட்டும் வச்சுதான் நான் வந்து டிசைன் பண்ண போறேன். இந்த பல்லுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நல்லா இந்த மாதிரி புட்டா புட்டாவா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம யோக் பார்ட்டுக்கு வந்து பண்ணிக்க போறோம். கீழே இருக்க பார்டரையும் தனியா கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி சென்டர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா அங்கங்க வந்து புட்டாஸ் வருது. சேலையில வந்து ஒரு பக்க பார்டர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபுல் சேலைக்கும். அதே மாதிரி பல்லு பார்ட்டையும் தனியா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பல்லு வந்து நமக்கு இதுல டிசைன் பண்ண தேவையில்லை, இதை எடுத்து வச்சிடலாம். இப்ப இந்த பார்டர்ல வந்து மேல வந்து அட்டாச் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணிருக்கேன். இதை வந்து நம்ம ட்ரெஸ் தச்சதுக்கு அப்புறம் கீழே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த சேலையில வந்து ஒரு சைட் பார்டர் வந்து அதாவது கீழ்பக்க பார்டர் வந்து அப்படியே தான் நான் வச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். மேல இருக்க அந்த புட்டா டிசைன் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம யோக் பார்ட்டுக்காக கட் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் தனியா, பேக் பார்ட் தனியா கட் பண்ணிக்கலாம். இதுல டிசைன் இருக்கிறதுனால நான் தனித்தனியா கட் பண்றேன். உங்களுக்கு டிசைன் இல்லாத சேலையா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து துணியை வந்து 4ஆ மடிச்சு போட்டு நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். யோக் பார்ட்டோட லென்த்தோட 1 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 16 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட அளவு வந்து 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். முன்கழுத்து உயரம் 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோலோட உயரம் 6.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் கார்னர் வரைகிறதுக்கு முன்னாடி செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வந்து நான் 9.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சு விட்டுக்கலாம். மேல ஷோல்டர்ல இருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம பஸ் லைன் மார்க் பண்ண போறோம்.
மேல செஸ்ட் லைன்ல நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோமோ அதே அளவு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். யோக் பார்ட் முடியிற இடத்துல வந்து 8.25 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்து இந்த சென்டர்ல நம்ம டாட் தச்சு விடுவோம் அதுக்காக. அப்புறம் 1.5 இன்ச் வந்து நான் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சைட்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். கீழே வெயிஸ்ட் லைன்ல வந்து சென்டர் பார்த்து கரெக்டா வந்து டாட் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட உயரம் வந்து ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான இடத்துல நாட்ச் எல்லாமே கட் பண்ணிட்டு இப்ப கீழே இருக்க கிளாத்ல வந்து இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சு அப்படியே வந்து பேக் பார்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நான் இப்ப கட் பண்ணல. நான் மேல வந்து பார்டர் வச்சு ஒரு டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்க போறேன். ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பார்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவா வந்து கோடு போட்டு விட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு வெயிஸ்ட் லைன்ல ஒரு ஷேப் வர்றதுக்காக தான். அப்பதான் கீழே இருக்க அந்த பேனலும் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இடுப்பு சுற்றளவு இருக்க இடத்துல. ஒரு துணி மட்டும் ஓபன் பண்ணி வச்சுட்டு டாட்டுக்கு தேவையான அளவு வந்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம இந்த அனார்கலி பேனல் வந்து கட் பண்ண போறோம். வந்து இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 22 இன்ச் அந்த அளவுக்கு இருக்கு. இதுல இருந்து 2 இன்ச் வந்து டாட்டுக்கு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 இன்ச் அந்த அளவுக்கு இருக்கும். பார்த்து கட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் 2 மீட்டர் அளவுக்கு மட்டும் துணி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப இதுல வந்து மிச்ச துணி வந்து சேலையில நிறைய இருக்கும். கீழே இருக்க பார்டரை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த துணி வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிரும். நம்ம இந்த பார்டரை வச்சிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வச்சு நம்ம வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு யாருக்காவது வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து தச்சுக்கலாம். ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் அந்த மாதிரி கூட நீங்க வந்து ஒரு பட்டுப்பாவோட செட்டு மாதிரி கூட நீங்க தச்சுக்கலாம். அனார்கலி பேனல் கட் பண்றதுக்காக தனியா 2 மீட்டர் துணி மட்டும் எடுத்து சேலையில இருந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். துணியை வந்து நான் 2 ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு 8 பேனல் கட் பண்றதுனால துணியை வந்து 8 ஃபோல்டுல மடிச்சுக்கலாம். இப்ப 4 ஃபோல்டர்ல இருக்கு துணி. இதை இன்னொரு தடவை மடிச்சு இதை 8 பேனலா வந்து மாத்திக்கலாம். 2 மீட்டர் துணியை நான் 8 ஃபோல்டுல வந்து மடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். 2 மீட்டர் துணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அகலமான துணி வரும். 2.5 மீட்டர் துணி எடுத்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் அகலமான துணியா வந்து உங்களுக்கு மடிப்பு வரும். இந்த இடத்துல ஈவனா இருக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கிறேன். நமக்கு கீழே ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த் மட்டும் எவ்வளவோ அதோட 1 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து அதை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு துணி இருந்தாலே போதும். இப்ப கீழே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான். நான் முதவே சொன்ன மாதிரி வேற ஏதாவது ட்ரெஸ் கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த பார்டர் வந்து ஃபர்ஸ்டே வந்து கட் பண்ணாம தைச்சு வச்சிருந்தேன். நம்ம மார்க் பண்ணிருக்க லைன்ல வந்து துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம யோக் பார்ட்டோட ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். அதுல நம்ம டாட் இன்னும் தச்சு விடாததுனால சைட்ல இருந்து டாட்டுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டுக்கு வந்து நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு மீதம் இருக்க துணியை வந்து மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்ப நமக்கு 4 லேயர்ல துணி இருக்கும். திரும்ப இதை மடிச்சிங்க அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் நமக்கு 8 இந்த இடம் வரைக்கும் நமக்கு துணி வந்து 8 மடிப்புல இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் உள்பக்கமா மடிச்சு விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு அகலத்துக்கு அந்த மேல இருக்க யோக் பார்ட்டை மடிச்சு விட்டுருக்கோமோ மடிப்பு பாகத்துல இந்த இடத்துல வச்சுட்டு சைட்ல தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா 1/4 இன்ச் வந்து ஜாயிண்ட்டுக்கு விடணும். அப்பதான் வந்து நம்ம 2 பேனல்ஸை சேர்த்து தைக்கும் போது நமக்கு தையலுக்கான அளவு வந்து கிடைக்கும். இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கிறது வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு இந்த ஆப்போசிட்ல வந்து கீழே மார்க் பண்ணிக்கணும். இப்ப இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து கிராஸா வந்து லைன் போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம் துணியை. நம்ம 8 ஃபோல்டுல துணி போட்டிருக்கிறதுனால 8 பேனல்ஸ் வந்து நமக்கு இருக்கும்.
4 பேனல் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் 4 பேனல் வந்து பேக் சைடுக்கும் வந்து நம்ம தச்சுக்க போறோம். ஒரு சைடு வந்து 4 பேனல் வந்து முழு துணியா இந்த மாதிரி இருக்கும். நான் உள்ள வந்து ராங் சைடு எல்லாமே வந்து மார்க் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 3 பேனல் வந்து இதே மாதிரி இருக்கும். ஒரு பேனல்ல வந்து நமக்கு அந்த துணியை வந்து மடிச்சு போட்ட இடம் வந்து 2 சைடும் இருக்கும்ல, ஓபன் பார்ட், அந்த 2 துணியும் இருக்கும். அதனால ஒரு பேனல் மட்டும் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் சைடு வந்து 4 பேனல் இருக்கும், பேக் சைடுக்கு வந்து 3 பேனல் ஒரே மாதிரி இருக்கும், 4வது பேனல் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். இதையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரே பேனலா மாத்தி தைக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடி ராங் சைடு எல்லாமே மார்க் பண்ணிட்டு எதோட ஜாயின் பண்ணணும் அப்படின்றதை வந்து நம்பர் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப தைக்கும் போது மேல இடுப்பு பகுதியில இருந்து கீழே வரைக்கும் 4 பேனலையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி பேக் சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பேனல் வந்து இருக்கும், 4வது பேனல் வந்து சின்னதா இருக்கும், அதோட இன்னொரு சைடையும் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நான் வந்து மேல பார்டர் வச்சு டிசைன் பண்றதுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். கீழே வந்து டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல வந்து தச்சு விடணும். இப்போ மேல வந்து பார்டர் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு 9 இன்ச் அளவுக்கு பார்டர் வந்து நம்ம சேலையில இருந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பார்டர் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப இந்த பார்டர் துணியை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட சேர்த்து எல்லா பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீழே அட்டாச் பண்ணும்போது மாதிரி இந்த மஞ்சள் கலர்லயே வந்து நான் போட்லி பட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இந்த பார்டர் மடிச்சு தைக்கும் போது 2 துணிக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி தச்சுக்கலாம். போட்லி பட்டன் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சைட்ல வந்து நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கீழே டாட் மார்க் பண்ணி தச்சு விட்டுருக்கேன். பேக் சைட்லயும் டாட் வந்து தச்சு விட்டுருக்கேன். பேக் சைடு வந்து கழுத்து இன்னும் தச்சு விடல, அதை வந்து நம்ம அடுத்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேனல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 4 பேனலுமே. இப்ப இந்த மாதிரி பேனல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மேல இருக்க அந்த யோக் பார்ட்டை சேர்த்து வச்சு நடுவுல தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்கர்ட் பார்ட் இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு பேக் பார்ட் எடுத்து வச்சு அதுக்கு மேல பேக் பார்ட்டோட ராங் சைட் மேல தெரியற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. பின்கழுத்து உயரம் வந்து நான் 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணி தச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பேக் பார்ட் எடுத்து வச்சு அதோட ஆர்ம் ஹோல் வளைவு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் கட் பண்றதுக்காக. இப்ப ஸ்லீவுக்கு தேவையான அளவுக்கு துணி 4 ஃபோல்டுல மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கையோட உயரத்தை விட 5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்ல அதே மாதிரி கேப் ஹைட் வந்து 3 இன்ச் உயரத்துல மார்க் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவை 2ஆ டிவைட் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தையல் அதுக்கப்புறம் வந்து தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு கிராஸா லைன் போட்டுட்டு நம்ம நார்மலா ஸ்லீவ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சைட்ல எக்ஸ்ட்ரா துணி வந்து ஜாயின் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஜாயின் போட்டுக்கலாம். சென்டர் மார்க் பண்ணி 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப சென்டர் மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஸ்லீவ் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஸ்லீவ் வந்து சேர்த்து தச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். சைட்ல வந்து நமக்கு தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிருக்கேன். கீழே அந்த ஸ்கர்ட் பார்ட்ல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும்.
சைடுல வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த துணியை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் எடுத்து வச்சு பார்டர் வந்து மேல ராங் சைடு தெரியுற மாதிரி வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம்ல தையலுக்கு அந்த அளவுக்கு வச்சு தச்சு விட்டுக்கலாம். ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து பதிவு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பார்டர் வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட சேர்த்து அட்டாச் ஆயிரும். ஃபுல்லா வந்து சைட்ல எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றதான் பாக்குறீங்க. இப்ப இது வந்து துணியோட ராங் சைடு பார்டர் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிருக்கேன். துணியோட ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பார்டருக்கு மேல அந்த இடத்துல பதிவு தையல் இருக்கும். உங்களுக்கு வந்து தனியா அட்டாச் பண்ண மாதிரியே இருக்காது, அந்த ட்ரெஸ்ஸோட அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ட்ரெஸ் தைக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சேனல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதே மாதிரி ட்ரெஸ் வந்து உங்க ஓல்டு சாரி வச்சு தச்சிங்க அப்படின்னா அதோட போட்டோ எடுத்து மெயில் ஐடி Facebook அப்படி இல்லைன்னா Instagramல வந்து ஷேர் பண்ணுங்க. அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.